இருக்கு. அந்த கடல் எத்தனையோ ஜீவராசிகளை கொண்டு இருக்கு. எல்லா ஜீவராசிகளும் நீங்க உள்ள பாத்தீங்கன்னா வாயை திறந்து மூடிக்கிட்டு இருக்கும். அதில் ஒரே ஒரு ஜீவராசி இருக்கு, அதுக்கு பேர் சிப்பி. அது வாய் திறந்து இப்படி மூடிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நீர் துளி அது வாய்க்குள்ள போயிடும், அது உடனே வாயை மூடிக்கும், அப்புறம் திறக்கவே திறக்காது. அப்படி மூடிக்கொண்ட அந்த சிப்பியை பிளந்து பார்த்தால் அது வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நீர் துளி இருக்குல்ல, அது முத்தா மாறி இருக்கும். அந்த நீர் துளி தான் நான் இப்பொழுது சொல்ல போகின்ற விஷயங்களுக்கான ஒரு இயைவான ஒரு தொடர்பை உங்கள் மனதில் விதைக்க போகிறது. வற்றிய குளத்தில் மீன்கள் எல்லாம் செத்து போகும், ஆனால் சாகாமல் மண்ணுக்கடியில் எது இருக்கும் தெரியுமா? மீன் முட்டைகள் இருக்கும். அந்த மீன் முட்டைகளின் மீது மழை துளி படுகின்ற பொழுது முட்டை வெடித்து அதற்குள்ளிருந்து மீன் குஞ்சு வரும். இந்த சிப்பி இருக்குல்ல, அது தண்ணீருக்கு நடுவில் தான் இருக்கிறது, இருந்தாலும் அது தாகத்தை தீர்க்கக்கூடிய நீர் அந்த இடத்தில் இல்லை, அது வானத்தில் மழை துளியாக இருக்கு. வந்து சேர்கின்ற பொழுது முத்தாக மாறுகிறது. மண்ணில் புதைந்து இருக்கக்கூடிய மீன் முட்டைக்கு மழை துளி எப்படி தேவைப்படுகிறதோ, கடல் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பிக்கு எப்படி மழை துளி தேவைப்படுகிறதோ, அப்படி வாழ்க்கையில் உயிர் தெழுவதற்காகவும் பெருமதியான விஷயங்களை பெறுவதற்காகவும் ஒரு மனதிற்கு, ஒரு புத்திக்கு ஒரு நல்ல சிந்தனை தேவைப்படுகிறது. அந்த சிந்தனை தான் அந்த மழை துளி. அந்த மழை துளியான அந்த சிந்தனை இந்த கல்விக்கூடத்தில் உங்கள் குழந்தைகளுக்கும் இதோ இந்த நிகழ்ச்சியில் என் மூலமாக உங்களுடைய மனதிற்கும் வந்து சேர இருக்க. மிக கவனமாக கேளுங்கள். கவனம் என்கின்ற ஒரு சொல்லை நான் பயன்படுத்துகிறேன். சமீபத்தில் எனக்கு உங்க மேல ரொம்ப பொறாமை வந்து, எல்லாரும் தான் என்ன பார்த்து பொறாமப்படுவாங்க. எவ்வளவு பெரிய பேச்சாளராக இருக்கிறீங்க, எவ்வளவு ஊருக்கு போறீங்க, எவ்வளவு செல்வாக்கு, எவ்வளவு புகழ். யார் உயர்ந்தவர்கள் தெரியுமா? யார் சிறந்தவர்கள் தெரியுமா? யாருடைய பக்கம் தராசினுடைய தட்டு தாழ்ந்திருக்கு தெரியுமா? பேச்சாளர்களுடைய தராசின் பக்கம் எப்பொழுதும் உயர்ந்துதான் இருக்கும், அது கீழே போக. யாருடைய தட்டு வெயிட்டா கீழே போகனா, நான் இதை ஏன் சொல்றேன்னா, ரவிச்சந்திரன் சார் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவரம், அவருக்கு புரியணுங்கிறதுனால சொல்ல. ஆமா, எங்கே கீழே போகும் என்றால் பேச்சாளர்கள் செல்வத்தை பெறுவார்கள், சில பயண அனுபவங்களை பெறுவார்கள், செல்வாக்கை பெறுவார்கள். ஆனால் இந்த மூன்றை கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாத சிந்தனையை அவர்கள் பேசுகின்ற பேச்சினால் கேட்பவர்கள் பெறுவார்கள் என்றால், பேசுகின்றவர்களை விட கேட்பவர்கள் தான் லாபகரமானவர்கள். ஒருபோதும் பணமோ செல்வாக்கோ அனுபவங்களோ சிந்தனைகளை விட உயர்ந்தது கிடையாது. நான் எங்கேயோ படித்தேன், நீ ஒரு புத்தகம் வாங்குகிறாயா, ஒருபோதும் அந்த புத்தகத்தை நீ காசு கொடுத்து வாங்கியதே கிடையாது. வாங்கியதெல்லாம் அந்த புத்தகத்தின் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தவிர எந்த புத்தகத்தை யாரால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியும் என்று கேட்டார்கள். நான் இங்க பேசிக்கிட்டே வரும்போது ஒரு செய்தியை சொல்றேன். எல்லாவற்றிற்கும் விலை உண்டு தெரியுமா உங்களுக்கு? எதை தொட்டாலும் இந்த உலகத்தில் விலை உண்டு. நீங்கள் எதை தொட்டாலும் இந்த உலகத்தில் அதற்கு ஒரு விலை கொடுத்தாக வேண்டும். அது காசு பணத்தால் மட்டும் நிர்ணயம் ஆகாது. என் பேச்சிற்கு நீங்கள் தருகின்ற கூலி எது தெரியுமா? நான் பெறுகின்ற ஊதியம் எது தெரியுமா? உங்கள் வாழ்நாட்களில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத வாழ்வின் மணித்துளிகளை இதோ என் பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் என் பேச்சிற்கு நீங்கள் தரும் விலை. உங்களை போற ஒரு ஆடியன்ஸை நான் பெற்றேன் பாருங்க, நான் தருகின்ற விலை என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை இதோ என் சொல்லாக மாற்றி உங்களுக்காக அந்த நேரத்தை தந்து கொண்டிருக்கிறேன். தான் விலை. நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகணுமா? விலை இருக்கு. நீங்க ஒரு காதலில் விழணுமா? விலை இருக்கு. கல்யாணம் வேணுமா? விலை இருக்கு. குழந்தைகள் வேண்டுமா? விலை இருக்கு. எல்லாவற்றிற்கும் விலை இருக்கு. படித்து பட்டம் பெற வேண்டுமா? விலை உண்டு. விலை என்பது காசினால் அல்ல, உங்கள் உழைப்பு, உங்கள் கமிட்மெண்ட், உங்கள் டிசிப்ளின், இது எல்லாம் விலைதான். யார் ஒருவர் அந்த விலையை சரியாக செலுத்துகிறார்களோ அவர்களிடத்தில் தான் விரும்புகின்ற பொருள் வந்து சேர்கிறது. இந்த சிந்தனையின் தெளிவு மட்டும் இருந்தால் போதுமானது. நான் ரொம்ப காத்திரமான ஒரு விஷயத்தை இப்ப சொல்ல போறேன், ரிவீல் பண்ண போறேன். வாழ்க்கையில் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு சொல் நம்முடைய மனதில் ஆழமாக விழுகின்ற பொழுது அது மீன் முட்டை போல இருக்கக்கூடிய மனது வெடித்து உயிர் கிளம்புகிறது. ஒரு சிப்பி போல் உள்ளே அது வாங்கி கொண்டு முத்தாக மாறுகிறது. சொல்தான் அது. நீங்க வந்து சேரும் போது கவனம் செதறிச்சுன்னு வச்சுக்கங்க, அது அப்படி கடந்து போயிடும். அது ஒரு சுத்திட்டு வரதுக்கு 30-40 வருஷம் ஆகும். காலத்தில் பிடித்துக் கொள்வது. நான் இப்ப காலத்தில் நீங்கள் பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன். கருப்பின தலைவன் ஒருவன்,
அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த எபிசோடு, அந்த புத்தகத்தை திறந்து ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள நுழையும் பொழுது அது என்னை வசீகரிச்சு என்னை பிடிச்சு போட்டுருச்சு. அந்த புத்தகத்தை படிக்காம என்னால தப்பிச்சு போக முடியல. ஆனால் அந்த புத்தகம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? கவலை கொள்ளாதீர்கள். ரொம்ப ஆழ்ந்து கவனமா கேட்டுக்கோங்க. இந்த வார்த்தையை மட்டும் கேட்டுக்கிட்டீங்கன்னா, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம். உன் பேரனின் மகன் வாகனமின்றி ஏழையாகி தெருவில் நடப்பான். சாபம் இல்லை, சாபம் இல்லை, ஸ்ட்ராட்டஜி. நான், எங்க அப்பா தான் சைக்கிள்ல போனார். நான் படித்து செல்வாக்கு பெற்று பதவி பெற்று பணியில் சேர்ந்து ஸ்கார்பியோல வந்து இறங்கி இருக்கேன். என் பையனையும் படிக்க வைக்கிறேன். அவன் அடுத்தடுத்ததா பெரிய பெரிய விஷயங்கள்ல தானே போவான். அவன் தன்னுடைய மகனுக்கு அதை விட பெருசால தருவான். அப்போ என்னுடைய பேரனின் மகன் எப்படி தெருவுல காசு இல்லாம ஏழையாகி நடப்பான்? இந்த பெரியவர் சொல்லுகின்ற வார்த்தையின் ரகசியம் என்ன? இதை நான் உங்க முன்னால போட்டுறேன். இது வெறும் சாபமோ, நாம் சிந்திக்க முடியாமல் கடந்து போகின்ற ஒரு கெட்ட வார்த்தையும் கிடையாது. சொன்ன வார்த்தை பாருங்க, உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி ஏழ்மையில் தெருவில் நடப்பான். சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட சொல்ற. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஏதேனும் நன்மையை செய்யக்கூடும். நம்பர் 1, சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். சிரமமான சூழ்நிலையில் உங்களின் பேரனின் மகன் நடப்பான். எவ்வளவு செலவு பண்றீங்க உங்க பிள்ளைகளுக்கு? காசு காசு காசு. எவ்வளவோ வசதிகள். நல்லா இருக்கணும்னா சில ஸ்ட்ராட்டஜியை பின்படுத்துங்க. நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லிட்டு இருக்கிறேன், எல்லா விஷயங்களுக்கும் குழந்தைகளுக்கு எஸ் சொல்லாதீர்கள். எது கேட்டாலும் எனக்கு எங்க அப்பா வாங்கி தரல, என் பிள்ளைக்கு நான் வாங்கி தரேன். இந்த சிண்டெல்லாம் பாக்குது, வண்டெல்லாம் நண்டெல்லாம் பாக்குது. என்ன இந்த வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்த, என்ன சொல்லித்தரேன் எங்க அம்மா அப்பா? இப்படி கேட்கறாங்க சார் காசை. இப்படி இல்லையா, இப்படி வேணுமா? ஏங்க 5 ரூபா கேட்டாலே முதுகுல பள்ளீர்னு ஒரு அடி விழுங்க. கட்டு கேக்குது. அதுவும் இப்ப 10 ரூபா கட்டு இல்லைன்ட்டான். 20 ரூபா கட்டும் இல்ல. கட்டுனால அது 50 ரூபா தான் மினிமம். 100 ரூபா அதுவும் இல்லையா சார்? வியாபாரி சொல்லிட்டார் 500 ரூபா தானே சார்? 100 500. நான் யோசிக்கிறேன், இந்த விட்டமின் எம் என்ன செய்து தெரியுமா? இந்த குழந்தைகளுக்கு விட்டமின் கே கொடுக்குது. கொழுப்பு. இந்த கொழுப்பை கரைக்கணும்னா ஒரு வேலை செய்யுங்க. சின்ன வயசுல இருந்தே தொடங்க. திடீர்னு சொன்னா அடம் பிடிக்கும். பிராக்டிஸ்ல கொண்டு வாங்க. விட்டமின் என் நோ. நம்ம அம்மா அப்பா சொல்ல நோ. 100 விஷயம் சொன்னா 75க்கு நோ, 25க்கு பார்க்கலாம். ஒரே ஒரு விதையை மட்டும் தூவுகிறேன், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஏதேனும் தருகிறேன் என்று வாக்கு தந்து விட்டால் தந்து விடுங்கள், காப்பாற்றி விடுங்கள். முடியாத விஷயத்தை வாக்குறுதியாக தராதீர்கள். துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள். குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும். கல்வி என்பது ப்ரோக்ரஸ், கல்வி என்பது ப்ராசஸ். அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் காட்டணும்னா ப்ராசஸ்க்கு தன்னை தானே ஒப்படைக்கணும். ப்ராசஸ்க்கு ஒப்படைக்கிறதுக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்கணும். இம்யூன் சிஸ்டத்தை கொலைச்சிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி ப்ராக்ரஸ்க்கு ப்ராசஸ்க்குள்ள வருவாங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நாம் பேச்சை கேட்டு நம் பிள்ளைகள் வளர்வதே இல்லை. இங்க எல்லாரும் கை தூக்குங்க பாப்பா. நான் சொல்ற விஷயத்துக்கு என் பிள்ளை என் பேச்சை கேட்கறது இல்லை. நானும் தூக்குவேன் கைய.
நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், நாம கேட்டோமா? நம்ம பிள்ளை கேட்கறதுக்கு நாம கேட்கல, அதுவும் கேட்கல. ஒரு அம்மா சொல்லுது, இல்ல இல்ல நான் கேட்டேன், என் பிள்ளை தான் கேட்க மாட்டேன். இந்த தாய்மார்களுக்கு என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். நான் ஒரு ஒழுக்கத்தை, நான் ஒரு அறத்தை, நான் ஒரு தர்மத்தை என் குழந்தைக்கு சொல்லி தருகிறேன் என்றால் அந்த குழந்தை எனக்கு முன்னால் அது பிராக்டிஸ் பண்ணவே பண்ணாது. ஆனா ஒரு வாக்கு அறம் பேசுகின்ற நாக்கு இது. ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னால் உங்கள் குழந்தைகள் நீங்கள் சொல்லுகின்றபடி நடக்கவில்லை என்றாலும் நல்ல வார்த்தைகளை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொண்டே இருங்கள். ஏனென்றால் உலகத்தில் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் இந்த உலகம் சில சவால்களை வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்தித்து அவை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சொல்லித் தருகின்ற நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு அங்கே பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன். நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள். இதுவரைக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன வயசு இதுவரைக்கும் சொல்லுவாங்க. 78 வயசு எங்க அம்மாக்கு, 45 தாண்டி இருக்கு எனக்கு. இன்னைக்கும் சொல்லுவாங்க எங்க அம்மா, நான் மேக்கப் எல்லாம் போட்டிருக்கு. மேக்கப் இல்லம்மா, ஒரு மேக்கப்பும் கிடையாதுமா, மேக்கப் போடுற பழக்கம் இல்லம்மா எனக்கு, சும்மா கொஞ்சம் லிப்ஸ்டிக் கொஞ்சம் மை வைப்பம்மா. எதுக்கு வைக்கிற? மக்களை சந்திக்கிறேன், கேமரா இருக்கும்ல. சரி சரி, மக்களை சந்திக்கணும், கேமராக்கு வரணும்னா உன்னை நீ அலங்காரப்படுத்திக்கிட்டு அழகா இருக்கிறல்ல. இப்போ சொன்னாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால, மறக்க மாட்டேன் அந்த வார்த்தையை. அழகா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, நீட்டா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, பர்மனண்டா ஒரு கேமரா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு பேர் கடவுள். அதற்கு முன்னால அழகா இருக்கு. வெறும் இந்த கேமராவுக்கு முன்னாலதான் உன்னுடைய பூச்சுகள் இல்ல, கடவுளுக்கு முன்னால் அழகாக இரு என்கிறார் என் தாய். கடவுளுக்கு முன்னால் அழகாக இருப்பது என்றால் என்ன? என் தாய் எனக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறார். சொற்கள் தான் பெரியோர்களே. பெண்களுக்கான மெட்டபாலிசம் வேற. பெண்கள் புத்தியோட தான் போராட்டம் அவர்களுக்கு. நான் ரொம்ப நுட்பமா இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். நமக்கு என்ற ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது இந்த பெண்கள் இருக்கிறீங்கல்ல, இந்த பெண்கள் மிக மிக கவனத்தோடு சொற்களை, வாழ்க்கையை நீங்கள் சந்திக்க வேண்டும். சொற்களை, வாழ்க்கையை சந்திக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு சொல்றேன். நான் ஒரு 5-10 நிமிஷத்துல முடிக்கிறேன். ரொம்ப நுட்பமான விஷயம், அந்த ரகசியத்தை உள்ள வச்சிருக்க முடியாம சொல்லிட்டு இருக்கிறேன். படிச்சதெல்லாம் எனக்கு ஏன் ஞாபகம் வருது? தன் வாழ்க்கையின் அழகின் ரகசியம் என்னன்னு கேட்ட பொழுது கிளாரா சொன்னது எல்லாம் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். நான். பெண்கள் கேட்கிறீர்களா அந்த பேச்சை? கேட்கிறீங்களா? பக்கத்துல உட்கார்ற சகோதரர் சொல்றாரு, கேட்கிறேன். புரியுதா அவங்க ஏன் அவ்வளவு அழகா முன்னேறாங்கன்னு? நீ யாருக்கு வேணாலும் சொல்லு, நான் கேட்பேன். அவர் சொன்னார், அந்த கிளாரா சொன்னார், நான் துக்கங்களையும் துயரங்களையும் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. ஆனா கேட்ட அம்மா சும்மா இல்ல, அது கேட்டுச்சு. யாராவது நினைவுபடுத்தினாங்க, அதுக்குன்னு இருக்குமே வீட்டுல. எங்க காலையில 6:30 மணிக்கு கிளம்புனங்க. நான் எங்கேயும் நிக்கல, வேலை வேலை வேலை, கார்ல தான் சாப்பிட்டேனே. இப்படிதான் காலேஜ்க்கும் போவேன். நான் காலேஜ்ல நான் கிளாஸ் எடுக்கிறது இந்த ட்ரெஸ்ல தான். காலையில் 6:30 மணி நான் எழுந்திரிச்சு போய் 7:30 மணிக்கு சைன் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக போவோம்ல. அப்போ கேட்பாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டீச்சர், இப்போ அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போவாங்க. என்ன பருவீன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக வச்சிருக்க கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்து ஒரு வார்த்தை அப்படி போடுவாங்க. லூஸ் மாதிரி பெராண்டிக்கிட்டு சுற்றுவோம் நாம் அந்த ஒரு சொல்லல. அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அவர் தந்த பதில் என்ன தெரியுமா? யாரேனும் என் துக்கங்களையும் துயரங்களையும் நினைவுபடுத்தினால் நான் அதை மறந்து போனதை நினைத்துக் கொள்கிறேன். சில நேரங்களில் நம் வாழ்க்கையை ஆபாசப்படுத்தி வைத்திருப்பது நம்முடைய கடந்த கால வலிகளின் சிந்தனைகள் தான். அதை காயங்களாக வைத்திருக்காமல் அடுத்து ப்ராக்ரஸ்க்காக என்ன செய்யறதுங்கிறத யோசிக்கிறது இருக்குல்ல, அந்த பெற்றோர்கள். இங்க யாரும் சொன்னாங்கங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவங்க சொன்னாங்களான்னு தெரியல, உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு காதுல கேட்டுச்சு. அம்மா அப்பா குழந்தைகளுக்கு தர்ற 3 முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு போறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற மிக முக்கியமான பரிசு பொருள் நீங்கள் உயிரோடு இருப்பதுதான். நம்பர் 1 மிக முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருப்பதுதான். குழந்தைகளின் தலையை கடனை ஏத்தாமல் இருப்பது. புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க, அம்மா அப்பா சண்டை போடக்கூடாது. அப்பா உள்ள வரார், பையனை அம்மா திட்டிட்டு இருக்காங்க, பொண்ணு அம்மா திட்டிட்டு இருக்கிறாங்கன்னா அப்பாக்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், அந்த குழந்தைக்கு முன்னால் அம்மாவை அதட்டாதீர்கள்.
அதே போல அப்பா பிள்ளையை கண்டித்துட்டு வெளியேறுகின்ற பொழுது அப்பாவின் மீது உள்ள ஏதோ ஒரு கோபத்தினால் குழந்தை இடத்தில் அப்பாவை பற்றி குறை சொல்லாதீர்கள். குழந்தை தான் நம்ம கிட்ட மழலையில பேசும், நாம குழந்தை கிட்ட மழலையில பேசக்கூடாது. எந்த குழந்தை இடத்தில் பெற்றோர்கள் தெளிவுடனும் அன்புடனும் அழகுடனும் பேசுவார்களோ அந்த குழந்தைகள் தான் வருங்காலத்தில் லீடர்ஸா மாறுறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, இந்த குயில் முட்டை இருக்குல்ல, குயில் குயில் எங்க முட்டை போடுது? எங்க முட்டை போடுது? காக்காவுடைய கூட்டுல தானே. உங்களுக்கு சயின்ஸ் தெரிஞ்சிருக்கும், நினைவுபடுத்துற. கோழியோ நம்ம அறுத்து நம்ம சமைக்கும் பொழுது முட்டை ஓடு கட்டி இருக்காது. அது என்னன்னா ஒரு 1.5 to 2 மணி நேரத்துக்குள்ளதான் ஓடு கட்டுமா. ஓடு கட்டின உடனே அது டெலிவரி ஆயிடும் முட்டை. அதனால்தான் எல்லா பறவைகளும் பாருங்க ஆண் பெண் சேர்றதுக்கு முன்னாலேயே கூடு கட்டிடும். ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல கூடு கட்ட முடியாது. 1.5 மணி நேரம் தான் டைம். இப்போ குயிலுக்கு என்ன பிரச்சனை? கூடு இல்ல. அந்த 1.5 மணி நேரத்துல தான் அது கூடு தேடி ஆகணும். கூடு தேடுறதுக்கு அது என்ன டெக்னிக் பண்ணோன்றத சொல்றேன் பாருங்க. ஆண் குயில் இருக்குல்ல, அது கூடவே இருக்குமா. ஆண் குயில் என்ன பண்ணுமா, நேரா மரங்களா தேடி போய் எங்க காக்கா கூடு இருக்குதோ அந்த காக்கா கூட்டுல முட்டை இருக்கணும். இல்லைன்னா முட்டை போட்டா தள்ளி விட்டுரும் காகம். முட்டை இருக்கிற காக்கா கூட்டா கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுமா இங்க இருக்குதுன்னு. அது கூட பறக்குமா. அந்த ஆண் குயில் என்ன பண்ணுமா, பெண் காகத்தை வம்பு கிழித்து அது ஒரு ரவுண்டு கூட்டு போகுமா. அந்த ரவுண்டுல கோவத்தோட அந்த பெண் காகம் பறக்கும்ல, அந்த ரவுண்டு போயிட்டு வரதுக்குள்ள இந்த குயில் அதுல போய் முட்டை போட்டுரும். இதுதான் நடக்குதாங்க. இல்ல எங்க பிரச்சனை தெரியுமா? அம்மா அப்பா முட்டை போட்டாச்சு, போய் மரத்துல உட்காந்துக்கோங்க. பிரச்சனை தொடங்குது முட்டைக்கு. முட்டைக்கு தெரியாது தன்னை எடை காத்து கொண்டிருப்பது தன் தாய் இல்லைன்னு. அடை காத்து குஞ்சு பொறிச்சிரும். குஞ்சு வெளியில வரும் பொழுது வாய் திறந்து கத்தும் சாப்பாட்டுக்கு. வாயில கொண்டு வந்து தாய் காகம் கொடுக்கும்ல, அப்போ கீச் கீச்சுன்னு சத்தம் கேட்கும் போது குயில் சத்தம் மட்டும் டிஃப்ரெண்டா கேட்கும். அப்போ காக்கா இருக்குல்ல, பொம்பளை காக்கா, அது பார்த்து கேட்குமா, வாட் இஸ் திஸ் டிஃப்ரெண்ட் வாய்ஸ், வேர் இஸ் அவர் ஃபேமிலி வாய்ஸ். அது பாட்டுக்கு கீச் கீச்சுன்னு கத்தும் போது அது வாயில கொத்துமாங்க. குஞ்சு குயில்களின் வாயில் கொத்து வாங்கிய அந்த குயில் குஞ்சுகள் வளர்ந்து பெரியாளாகி பாடும். ஆனால் குயில் பாட்டை கேட்டு பாருங்கள், ஒருபோதும் அந்த இசையில் மகிழ்ச்சி இருக்காது, ஒரு சோகம் இருக்கும். உங்க எல்லாருக்கிட்டையும் இது ஏன் சொல்றேன் தெரியுமா? நம் வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் அந்த குயில் குஞ்சை போன்றவர்கள் கொத்தி விடாதீர்கள். கொத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன வயசுல அவர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்களை மகிழ்ச்சியுரிய மனிதர்களாக நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு சோகத்தோடு தான் இருக்கும். அதற்கு தான் பெற்றோர்கள்னு நமக்கு பேர் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு. பறக்க விடுங்க குழந்தைகளை, ஃப்ரீயா இருக்கட்டும். நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும், நீ போலீஸ்காரன் ஆகணும், நீ ஐஏஎஸ், எல்லாம் எப்படி ஆகும்? அதான் 10th படிக்கும் போதே சொல்லுது. 10th படிக்கிற வரைக்கும் சொல்லுது நான் டாக்டர் ஆவேன்னு. 10th படிச்சு முடிச்ச உடனே சொல்லுது நான் டாக்டர் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். +2 படிச்ச ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதோ நான் BA BSc BComக்கு 25 வருஷமா கிளாஸ் எடுக்கிறேன். ஃபுல்லா முடிச்சுட்டு வந்த குழந்தைக்கு என்னப்பா ஆக போறேன்னு தெரியல மேடம். அதுவா இலக்கு? குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும் அவர்கள் என்னவாக வரப்போகிறார்கள் என்று. PTA மீட்டிங்க்கு 2 பேரும் அம்மா அப்பாவா சேர்ந்து வாங்க. அந்த குழந்தைகளை 9th ஸ்டாண்டர்ட்ல கண்டுபிடிங்க, அசஸ் பண்ணி கொடுப்பாங்க. கரெக்டா அசஸ் பண்ணுங்க, எந்த குரூப் சேர்ந்தா எந்த மாதிரி வரலான்னு. நீங்கள் ஏதோ கனவு வைத்துக் கொண்டு அதை திணிக்காதீர்கள். என் பிள்ளைய போய் நான் ஸ்கூல் சேர்க்கும் போது அந்த வாத்தியார் சொன்னாரு மேத்தமெட்டிக்ஸ் வேண்டான்னு. பையன் சொன்னான் 10 out of 10. பையன் சொன்னான் எனக்கு மேத்ஸ் கொடுத்தேன்னா நான் 85 தான் வாங்குவேன். மேத்ஸ் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து கொடுங்க, நான் 95 above வாங்கி காட்டுறேன். 10th 12th அந்த டீச்சருங்க கணேசன் அவருக்கு பேரு, மேட்டுப்பாளையத்துல கல்லாறுல சச்சிதானந்த ஜோதி நிகேதன்ல தான் படிக்க வச்சேன் என் பிள்ளைய. 11th சேர்க்கணுங்க, வெளியில போட்டிருக்காங்க ஸ்டால் காமர்ஸ்.
என்னை கூட்டிட்டு போறாரு கணேசன். என் பையன் எல்லாம் வெளியில இப்படி சுத்திட்டு இருக்கான். காமர்ஸ் வித் மேத்ஸ் தான் எடுக்கணும். அவன் ஸ்டீஃபன் காலேஜ் இல்லைன்னா ஸ்ரீராம் போகணும்னு ஆசை எனக்கு. சுத்துறேன். அவர் சொல்றாரு, டீச்சர் சொல்றாரு, மேடம் இந்த வருஷத்துலேருந்து சிபிஎஸ்சியில் 2017 இந்த வருஷத்துலேருந்து சிபிஎஸ்சியில் பிஸ்னஸ் மேத்ஸ் எடுத்துட்டாங்க மேடம். ஜென்ரல் மேத்ஸ் தான் இருக்கு. அந்த ஜென்ரல் மேத்ஸ் படிக்கிற அளவுக்கு ஹாரிஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் அவனை மேத்தமெட்டிக்ஸ் வேண்டாம் மேடம், நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாரு என்கிட்ட. நல்லா படிக்கிற பையன், பட் நல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலம் நல்லா இருக்கு அவனுக்கு. யோசிச்சுக்கோங்க. அவன் வெளியில் பார்த்தா அவன் பிள்ளை அப்படியே அலையிறான். நான் என்ன தெரியுமாங்க யோசித்தேன், என் கனவுகளின்படி அவன் அங்கே போகிறத விட முக்கியம் அவன் மகிழ்ந்து படிப்பது தான். அவன் மகிழ்ந்து படிக்கட்டும். சரி சார், காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துடுறேன் சார்னு. காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த உடனே அந்த பெரியவர், அந்த டீச்சர் என்னை வந்து இப்படி பக்கத்தில் நின்னார். நான் வெளியில் போனேன். பையன் வந்தான். ஏய் மேத்ஸ் வேணான்னு சொல்லிட்டாருடா டீச்சர், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன்னா அவன் அப்படி கை குலுக்குனான் பாருங்க. அவன் கை சில்லுன்னு இருந்தது. அவர் கை குலுக்குறதை பார்த்து கணேசன் சார் வந்து என் கை குலுக்குறாரு. அவர் கையும் சில்லுன்னு இருந்துச்சு. நான் எடுத்து தந்துருவேனோ, மேத்தமெட்டிக்ஸ் பண்ண பிள்ளை கஷ்டப்பட்டுருவாங்க. டீச்சர் சொல்றதை கேளுங்க. பிடிஏ மீட்டிங்க்கு வாங்க, அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து வாங்க. உங்க குழந்தைய பத்தி டீச்சர்ஸ் ஏதாவது சொல்றாங்கன்னா, ஐ ரியலி அப்ரிஷியேட் த இங்கிலீஷ் pronunciation of this institution. The 2 teachers கொஞ்சம் தான் கிளிம்ஸ் பார்த்தேன். வெரி குட் இங்கிலீஷ், வெரி குட். ஐ எம் a language teacher. சொற்கள் நல்லா வருது. அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உங்க குழந்தைய பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா கேளுங்க. இந்த ஸ்கூலை பத்தி வெளியில போய் சொல்லுங்க. நம்ம பகுதியில ஒரு குழந்தை கூட படிக்காத குழந்தையாக இருக்கக்கூடாது என்பதில் நாமும் கவனமாக இருந்து அந்த குழந்தைகளை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்கு உதவி செய்யுங்கள். இந்த நிர்வாக குழு ஏற்கனவே ஆசிரியர்களாகவும் பட்டதாரிகளாகவும் இருப்பதனால் உங்கள் வலியையும் உங்கள் சூழலையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால் மிக நல்ல டீம் இருக்கிறதுனால குழந்தைகளை கொண்டு வந்து நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். டீச்சர் ஏதாவது உங்களை பத்தி சொன்னான்னு வச்சுக்கோங்க, உங்க பாப்பாவை பத்தி உங்க பையனை பத்தியும் சொல்றாங்க, பொய் சொல்றான், என் பிள்ளை பொய்யே சொல்லாது, எனக்கு தெரியும், சூப்பரா சொல்லும், உங்களுக்கு தான் தெரியாது. 4 பேரோட சேர்ந்தா என் பிள்ளை கெட்டு போச்சு, அதுக்கு லீடரே அதுதான். டீச்சருக்கு தெரியாதா? நீங்களாம் மாணிக்கம்னு பேர் வச்சுதான் அனுப்புவீங்க ஸ்கூலுக்கு. அதுக்குள்ள இன்னொரு பேர் இருக்குதுன்றது டீச்சருக்கு தெரியும். அதுக்கு பேர் பாட்ஷா. 2 முகலும் சுத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் டீச்சர் வரக்கூடாதுன்னு பிரேயர் பண்ண காலம் இருந்துச்சு. ஐயோ இது கிளாஸ்ல வந்துடக்கூடாதுன்னு பிரேயர் பண்ண காலம் இருக்கிற மாதிரி உங்க பிள்ளையை மாத்திராது. நாங்கள் செதுக்கி தருகிறோம், வீட்டில் நீங்கள் சிதைக்காமல் திரும்ப அதே செதுக்கலோடு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினால் போதும், இவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். சிறகை விரித்தவர்கள் பறக்கட்டும், செம்புட்பறவையே சிறகை விரி, எழு, பற என்று சொல்லிக் கொடுங்கள். வானம் காத்திருக்கிறது. எனக்கும் ஆசிரியர்கள் இப்படி கிடைத்தார்கள், நானும் பறந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளும் வரட்டும், சேர்ந்து பறப்போம். நன்றி, வணக்கம்.